உலகம் முழுக்க அமைதி இருப்பது போல் தெரிந்த ஒரு இரவு. ஆனா வைகுண்டத்துல பகவான் விஷ்ணுக்கு தூக்கம் வரல. அவர் கண்ணு மூடி இருந்தாலும் மனம் சுழன்று கொண்டே இருந்தது. பூமியில யுத்தங்கள் இல்ல, பேரழிவுகள் இல்ல. ஆனாலும் மனிதர்களுக்குள் தர்மம் மெதுவாக சோர்ந்து கொண்டிருப்பதை அவர் உணர்ந்தார். இப்போ அவதாரம் தேவையா? இப்போதுதான் அதிகம் தேவை. ஆனா எங்கும் அநியாயம் வெளிப்படையாக இல்லை. அநியாயம் வெளிப்படையாக இல்லாத காலம்தான் ஆபத்தானது. அப்போ தர்மம் தனிமையிலே போயிடும். அன்று இரவே விஷ்ணு பகவான் பூமிக்கு இறங்கினார். அரசனாக இல்லை, போராளியாகவும் இல்லை, ஒரு சாதாரண மனிதனின் மனசாட்சியாக. யாரெல்லாம் தவறு செய்ய நினைத்தார்களோ அவர்களுடைய உள்ளுக்குள் ஒரு குரல் கேட்டது. நீ இதை செய்தால் உன்னை நீ பார்த்து கொள்ள முடியுமா என்ற கேள்வி. பலர் அந்த குரலை உதாசீனம் செய்தார்கள். சிலர் மட்டும் அந்த குரலுக்கு செவி சாய்த்தார்கள். அதுவே போதும். காலை விடிந்தது. விஷ்ணு பகவான் மீண்டும் ஆதிசேஷன் மீது இருந்தார். உலகம் மாறிச்சா? இல்ல, ஆனா இன்னும் முற்றிலும் கெட்டு போகல. அது வரைக்கும் நான் இருக்கேன். இன்று போல் என்றும் உலகை காக்க நான் இருக்கிறேன் என்பதே அவரின் பதில்.